கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் பொழுது முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கல்வியை அடமானம் வைக்க மாட்டேன் என்று நெத்தி பொட்டியில் அடிச்சு அந்த திட்டத்தை நிராகரித்தார். என்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வராது என்று தெரிந்தவுடன் மீண்டும் மறைமுகமாக பாசிச பாஜக இந்த திட்டத்தை அறிவுறுத்தியுள்ளது. இது மே 5ஆம் தேதி PM ஸ்ரீயை அறிவுறுத்திய இந்த பாஜக இதுவரை தாவேகா எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் மௌனம் காத்து கொண்டு இருக்கின்றது. மே 20ஆம் தேதி பள்ளிக்கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இதுக்கு நாங்க பரிசீலனை பண்ணுவோம் அப்படின்னு AVBP மாணவர் அமைப்பை திருப்பி அனுப்புனாங்க. பரிசீலனை பண்றதுக்கு இன்னும் எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளும் இந்த தாவேகா ஆட்சி? கல்வியை அடமானம் வைக்க துணிந்து விட்டதா தாவேகா அரசு? இது பத்தாததுக்கு CBSE ஸ்கூல்ஸ்ல 9th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கையை திணிக்கும் வண்ணம் இந்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதியில இருந்து அதை அமுல்படுத்த வேண்டும்னு சொல்றாங்க. மும்மொழி கொள்கைக்கு எதிரான திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இருக்கும் வரை ஒருபோதும் இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் கழக இளம் தலைவர் அன்பு அண்ணன் உதயநிதி அவர்களுடைய வழிகாட்டுதலோடும் நாங்கள் வருகின்ற ஜூன் 23ஆம் தேதி ஆளுநர் மாளிகை அருகில் பெரிய மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை செய்ய உள்ளோம். இந்த PM ஸ்ரீ அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மும்மொழி கொள்கையை திணிக்கக்கூடியது. CBSEல 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்காக கொண்டு வருகின்ற இந்த மும்மொழி கொள்கை அதுல பாடத்திட்டம்ங்கிறது எதுவுமே இல்ல. அதுக்கான தேர்வு வைக்க மாட்டோம், மதிப்பெண் நாங்க போட போறது இல்ல அப்படின்னு 9th ஸ்டாண்டர்ட்ல திடீர்னு கொண்டு வராங்க. இது அடுத்த ஆண்டு திடீர்னு 10thல நாங்க தேர்வின் பொழுது மதிப்பெண்ணை கூட்டிக் கொள்வோம் அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. நாடாளுமன்ற அதிகாரத்துக்கு எதிராக இந்த மசோதாவை நிறைவேற்றியுள்ளனர். இந்த மசோதா மூலம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களில் பெண் கல்வி, குறைந்த கட்டணம் மற்றும் இடஒதுக்கீடு இது போன்ற இந்த 3 முக்கிய அம்சங்களை பாதிக்கக்கூடிய மசோதாவாக இந்த VBSA மசோதா இருக்கின்றது. இதை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் திரும்ப பெற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இளம் தலைவர் உதயநிதி அண்ணன் அவர்களுடைய ஆலோசனைப்படியும் மாணவர் அணியின் பொறுப்பாளர் அண்ணன் ராசா அவர்களுடைய வழிகாட்டுதலோடும் வரும் ஜூன் 23ஆம் தேதி ஆளுநர் மாளிகை அருகில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை திமுக மாணவர் அணி இன்று அறிவிக்கின்றது. PM ஸ்ரீ மற்றும் CBSE பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்தி திணிப்பை கொண்டு இருக்கின்ற மத்திய பாசிச பாஜகவை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு திமுக மாணவர் அணி இன்று ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கின்றது. VBSA பில் மூலமாக தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை இழுத்து மூடுவதற்கான மறைமுகமான மூடி அந்த மசோதா என்று சொல்லக்கூடும். இந்த 3 திட்டங்களினால் இன்று தமிழ்நாட்டிற்குள் பாசிச பாஜக கல்விக்கு முட்டுக்கட்டை போடுவதற்கு திட்டம் தீட்டி வருகின்றது. என்றைக்கு தாவேகா
அரசு அமைக்கும் என்று அறிவிப்பு வந்ததோ அன்றைய தினமே மத்திய பாஜக அரசு PM ஸ்ரீ திட்டத்தை மீண்டும் அதை நிறுவ சொல்லி அறிவுறுத்தியுள்ளது. கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் பொழுது முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கல்வியை அடமானம் வைக்க மாட்டேன் என்று நெத்தி பொட்டியில் அடிச்சு அந்த தீர்மானத்தை திட்டத்தை நிராகரித்தார். என்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வராது என்று தெரிந்தவுடன் மீண்டும் மறைமுகமாக பாசிச பாஜக இந்த திட்டத்தை அறிவுறுத்தியுள்ளது. இது மே 5ஆம் தேதி PM ஸ்ரீயை அறிவுறுத்திய இந்த பாஜக இதுவரை தாவேகா எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் மௌனம் காத்து கொண்டு இருக்கின்றது. மே 20ஆம் தேதி பள்ளிக்கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இதுக்கு நாங்க பரிசீலனை பண்ணுவோம் அப்படின்னு AVBP மாணவர் அமைப்பை திருப்பி அனுப்புனாங்க. பரிசீலனை பண்றதுக்கு இன்னும் எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளும் இந்த தாவேகா ஆட்சி? கல்வியை அடமானம் வைக்க துணிந்து விட்டதா தாவேகா அரசு? இது பத்தாததுக்கு CBSE ஸ்கூல்ஸ்ல 9th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கையை திணிக்கும் வண்ணம் இந்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதியில இருந்து அதை அமுல்படுத்த வேண்டும்னு சொல்றாங்க. மும்மொழி கொள்கைக்கு எதிரான திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இருக்கும் வரை ஒருபோதும் இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் கழக இளம் தலைவர் அன்பு அண்ணன் உதயநிதி அவர்களுடைய வழிகாட்டுதலோடும் நாங்கள் வருகின்ற ஜூன் 23ஆம் தேதி ஆளுநர் மாளிகை அருகில் பெரிய மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை செய்ய உள்ளோம். இந்த PM ஸ்ரீ அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மும்மொழி கொள்கையை திணிக்கக்கூடியது. CBSEல 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்காக கொண்டு வருகின்ற இந்த மும்மொழி கொள்கை அதுல பாடத்திட்டம்ங்கிறது எதுவுமே இல்ல. அதுக்கான தேர்வு வைக்க மாட்டோம், மதிப்பெண் நாங்க போட போறது இல்ல அப்படின்னு 9th ஸ்டாண்டர்ட்ல திடீர்னு கொண்டு வராங்க. இது அடுத்த ஆண்டு திடீர்னு 10thல நாங்க தேர்வின் பொழுது மதிப்பெண்ணை கூட்டிக் கொள்வோம் அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. நாடாளுமன்ற அதிகாரத்துக்கு எதிராக இந்த மசோதாவை நிறைவேற்றியுள்ளனர். இந்த மசோதா மூலம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களில் பெண் கல்வி, குறைந்த கட்டணம் மற்றும் இடஒதுக்கீடு இது போன்ற இந்த 3 முக்கிய அம்சங்களை பாதிக்கக்கூடிய மசோதாவாக இந்த VBSA மசோதா இருக்கின்றது. இதை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் திரும்ப பெற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இளம் தலைவர் உதயநிதி அண்ணன் அவர்களுடைய ஆலோசனைப்படியும் மாணவர் அணியின் பொறுப்பாளர் அண்ணன் ராசா அவர்களுடைய வழிகாட்டுதலோடும் வரும் ஜூன் 23ஆம் தேதி ஆளுநர் மாளிகை அருகில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை திமுக மாணவர் அணி இன்று அறிவிக்கின்றது. PM ஸ்ரீ மற்றும் CBSE பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்தி திணிப்பை கொண்டு இருக்கின்ற மத்திய பாசிச பாஜகவை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு திமுக மாணவர் அணி இன்று ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கின்றது. VBSA பில் மூலமாக தமிழ்நாட்டில் இயங்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை இழுத்து மூடுவதற்கான மறைமுகமான மூடி அந்த மசோதா என்று
சொல்லக்கூடும். இந்த 3 திட்டங்களினால் இன்று தமிழ்நாட்டிற்குள் பாசிச பாஜக கல்விக்கு முட்டுக்கட்டை போடுவதற்கு திட்டம் தீட்டி வருகின்றது. என்றைக்கு தாவேக அரசு அமைக்கும் என்று அறிவிப்பு வந்ததோ அன்றைய தினமே மத்திய பாஜக அரசு PM ஸ்ரீ திட்டத்தை மீண்டும் அதை நிறுவ சொல்லி அறிவுறுத்தியுள்ளது. கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் பொழுது முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கல்வியை அடமானம் வைக்க மாட்டேன் என்று நெத்தி பொட்டியில் அடிச்சு அந்த தீர்மானத்தை திட்டத்தை நிராகரித்தார். என்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வராது என்று தெரிந்தவுடன் மீண்டும் மறைமுகமாக பாசிச பாஜக இந்த திட்டத்தை அறிவுறுத்தியுள்ளது. இது மே 5ஆம் தேதி PM ஸ்ரீயை அறிவுறுத்திய இந்த பாஜக இதுவரை தாவேக எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் மௌனம் காத்து கொண்டு இருக்கின்றது. மே 20ஆம் தேதி பள்ளிக்கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இதுக்கு நாங்க பரிசீலனை பண்ணுவோம் அப்படின்னு AVBP மாணவர் அமைப்பை திருப்பி அனுப்புனாங்க. பரிசீலனை பண்றதுக்கு இன்னும் எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்ளும் இந்த தாவேக ஆட்சி? கல்வியை அடமானம் வைக்க துணிந்து விட்டதா தாவேக அரசு? இது பத்தாததுக்கு CBSE ஸ்கூல்ஸ்ல 9th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு மும்மொழி கொள்கையை திணிக்கும் வண்ணம் இந்த ஆண்டு ஜூலை 1ஆம் தேதியில இருந்து அதை அமுல்படுத்த வேண்டும்னு சொல்றாங்க. மும்மொழி கொள்கைக்கு எதிரான திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் இருக்கும் வரை ஒருபோதும் இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படியும் கழக இளம் தலைவர் அன்பு அண்ணன் உதயநிதி அவர்களுடைய வழிகாட்டுதலோடும் நாங்கள் வருகின்ற ஜூன் 23ஆம் தேதி ஆளுநர் மாளிகை அருகில் பெரிய மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை செய்ய உள்ளோம். இந்த PM ஸ்ரீ அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மும்மொழி கொள்கையை திணிக்கக்கூடியது. CBSEல 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்காக கொண்டு வருகின்ற இந்த மும்மொழி கொள்கை அதுல பாடத்திட்டம்ங்கிறது எதுவுமே இல்ல. அதுக்கான தேர்வு வைக்க மாட்டோம், மதிப்பெண் நாங்க போட போறது இல்ல அப்படின்னு 9th ஸ்டாண்டர்ட்ல திடீர்னு கொண்டு வராங்க. இது அடுத்த ஆண்டு திடீர்னு 10thல நாங்க தேர்வின் பொழுது மதிப்பெண்ணை கூட்டிக் கொள்வோம் அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. நாடாளுமன்ற அதிகாரத்துக்கு எதிராக இந்த மசோதாவை நிறைவேற்றியுள்ளனர். இந்த மசோதா மூலம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் பல்கலைக்கழகங்களில் பெண் கல்வி, குறைந்த கட்டணம் மற்றும் இடஒதுக்கீடு இது போன்ற இந்த 3 முக்கிய அம்சங்களை பாதிக்கக்கூடிய மசோதாவாக இந்த VBSA மசோதா இருக்கின்றது. இதை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் திரும்ப பெற வேண்டும். PM ஸ்ரீ மற்றும் CBSE பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இந்தி திணிப்பை கொண்டு இருக்கின்ற மத்திய பாசிச பாஜகவை கண்டித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு